அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் யாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையிலேயே மாதக்கோயில் திருவிழாவுக்கு வந்து கிளம்பியாச்சு. என்ன மாதக்கோயில் திருவிழா, அது எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கூட கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றைக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாதக்கோயில் திருவிழா அப்படின்றது பார்த்திங்கன்னா மூலக்கடை, மாதாவரம், கொடுங்கையூர் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவுட்டரில் இருக்கிறவங்களும் கூட வருஷத்தில் 2 வாட்டி இந்த மாதக்கோயில் திருவிழாவுக்கு வருவாங்க. 2 வாட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா சனி, ஞாயிறு இந்த 2 நாள் தான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த மாதக்கோயில் திருவிழா வந்து போடுவாங்க. ஆஃப்டர் கொரோனா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதக்கோயில் திருவிழாவுக்கு போகவே இல்லை இந்த ஒரு 4 வருஷமாக. ஸோ இந்த வருஷம் தான் நாங்கள் வந்து போயே இருக்கோம். காலையிலேயே பார்த்தீங்கன்னா எழுந்து போயாச்சு. இது என்ன நாளில் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குட் ஃப்ரைடே முடிஞ்சு கரெக்டாக ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதக்கோயில் திருவிழா வந்து போடுவாங்க. சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாகவே வந்து ப்ரேயர்ஸு அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த சர்ச்சை பேஸ் பண்ணி தான் இந்த மாதக்கோயில் திருவிழா வந்து நடத்துகிறாங்க. நாங்கள் போன அன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு நோன்பு வந்து 27வது நோன்பு அன்றைக்கி காலைல பார்த்தீங்கன்னா சஹர் செஞ்சுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அப்போ போனது தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. ரோட் சைடில் அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களே, ஸோ அவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போக போக பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கடையை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து அப்படியே பார்த்துட்டு வீடியோலாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு காலையில் போனதுனால. இதே நான் வந்து மதியமோ ஈவினிங்லாம் போயிருந்தேன் அப்படின்னா என்னால் வீடியோ வந்து சுத்தமாக எடுத்தே இருந்திருக்க முடியாது. இந்த மாதக்கோயில் திருவிழாவில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஸ்டால்ஸுமே போட்டிருப்பாங்க. அதில் மோஸ்ட்லி வந்து நம்மளுடைய சொப்பு சாமான் தான் நிறைய இருக்கும். நானும் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நிறைய சொப்பு சாமான் வாங்கி குவிச்சிருக்கேன். இந்த சர்ச்சில் தான் பார்த்திங்கன்னா அந்த ப்ரேயர்ஸ் எல்லாமே நடக்கும். இந்த சர்ச்சை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து திருவிழாவே நடக்கும். ஸோ வருஷம் நடக்கும். நானும் பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்தே போயிருக்கேன். நிறைய மெமரிஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போனது, ஃபேமிலிஸ் கூட போனது, அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது. சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்து நாங்கள் போவோம். ஸோ நல்லா ஜாலியாக இருக்கும். அம்மா அப்பா கூட வந்து நைட்டு போவோம், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்து டேயில் போவோம். ஸோ அந்த மாதிரி போவோம், நல்லா ஜாலியாக இருக்கும். அங்கே விற்கிறது எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு நிறைய நம்ம வந்து என்னென்ன பார்க்குறோமோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொருள் வந்து வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி வர்றது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்களே பாருங்கள், எல்லா விதமான சொப்பு சாமாவும் இருக்கும். பட் என்னென்ன ரேட்டு வந்து ஒரு சிலது கம்மியாக இருக்கும், ஒரு சிலது கொஞ்சம் கூட தான் இருக்கும். பட் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே போகிறோம் அப்படின்றதுனால அதையும் வாங்குகிற ஆளுங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. நிறைய வீட்டுக்கு தேவையான பொருளும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து விற்றுட்ருப்பாங்க. இந்த வளையல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டஜனே 100 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் மாமிக்காக நாங்கள் வந்து கேட்டோம். பட் 100 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து வாங்கலை. ஏன்னா அந்த வளையலுக்கு அந்த 100 ரூபா அப்படின்றது பார்த்திங்கன்னா வர்த்து கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதக்கோயில் திருவிழாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறமா வந்து இந்த ஜாடிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வெரைட்டியாக வச்சுருப்பாங்க. நிறைய கடைங்க வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒரு கடையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட் வந்து இருக்கும். சில பொருள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கடையிலுமே சேம் ரேட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து குறைச்சி கேட்டோம் அப்படின்னா சில பேர் வந்து கொடுத்துருவாங்க, சில பேர் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனாலே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மாதக்கோயில் திருவிழா எல்லாமே முடிஞ்சிட்டு சனி ஞாயிறு 2 நாளும் முடிஞ்சிடும். திங்கக்கிழமை வந்து எடுத்து வச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் போய் கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் சீப்பான ரேட்டுக்கே நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதக்கோயில் திருவிழாவில் இன்னொரு ஃபேமஸான விஷயமே இந்த பொரி, அல்வா, அதுக்கப்புறமா வந்து இலந்த வடை, ஸோ அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் மாமி பார்த்திங்கன்னா என் தங்கச்சிக்காக கிளிப்ஸு, அந்த மாதிரி வளையல், பேண்டு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிறதுக்காக இந்த ஒரு கடையில் வந்து கூப்பிட்டுட்டு போனாங்க. நிறைய பொருள் வந்து அவங்க வாங்கினாங்க, நான் ஒன்றுமே வாங்கலை. எனக்கு எதுலேயுமே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போகவே இல்லை. ஒரு குடும்ப இஸ்திரி ஆனதுக்கப்புறமா என்ன குடும்பத்துக்கு தேவையான பொருள் தான் வாங்குற மாதிரி மைண்டே போச்சு. ஸோ நான் அதனால பார்த்திங்கன்னா எனக்கிட்ட வந்து மத்து கிடையாது. ஸோ நான் பார்த்திங்கன்னா மத்து வாங்கிட்டு இருந்தேன். மாமா பார்த்திங்கன்னா மத்து செலக்ட் பண்ணிகிட்ருக்காரு, எது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த மத்து தான் வாங்கினேன். இந்த மாதிரி மத்து, கரண்டி, அதுக்கப்புறமா வந்து ட்ரேஸு, ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள் தான் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு படுது. அதுதான் வாங்கணுன்னு தோணுது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் இந்த மாதிரி பேண்ட் வாங்குறது, கிளிப்பு வாங்குறது,
ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து எங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ நல்லா ஜாலியாக இருக்கும். மாதக்கோயில் திருவிழா அப்படின்னாலே செம்ம ஜாலியாக இருக்கும். அதுக்காகவே பார்த்திங்கன்னா காசு எல்லாமே நாங்கள் வந்து முன்கூட்டியே சேர்த்து வைப்போம். உண்டியலில் சிறுக சிறுக சேர்த்துலாம் வச்சு மாதக்கோயில் திருவிழாவுக்கு வந்து போன கதையெல்லாம் இருக்குது. அம்மா பார்த்திங்கன்னா முறம் வந்து உடஞ்சிருச்சு. ஜொஹான் தான் பார்த்திங்கன்னா உடச்சி விட்டான். ஸோ அதனால் வந்து முறம் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்க முறம், அதுக்கப்புறமா ஒரு ஜல்லடை மாதிரிலாம் வாங்கினாங்க. நான் பார்த்திங்கன்னா ட்ரே அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து வாங்கினேன். இந்த ட்ரே ஜல்லடை எல்லாமே பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் தான் அம்மா வந்து வாங்கினது. நான் வாங்கினதும் 30 ருபீஸ், அம்மா வாங்கினதும் 30 ருபீஸ். இந்த முறம் பார்த்திங்கன்னா 60 ருபீஸ்க்கு வந்து வாங்கினோம். இந்த மாதிரி நிறைய வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சிலையும் நமக்கு வந்து கிடைக்கும் எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா. எங்கள் மாமா பார்த்திங்கன்னா இந்த வெங்காய கூடை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு 3 அடுக்கு இருக்கும். வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு, ஸோ அந்த மாதிரி ஐட்டம் போடுறது அது. அதுக்கப்புறமா குப்பை தொட்டி, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மாமா வீட்டில் பார்த்திங்கன்னா குப்பை தொட்டி உடஞ்சிருச்சு அப்படின்றதுனால குப்பை தொட்டியை வாங்கினாரு. ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடச்சிது. 30 ரூபாய்க்கு அவ்வளோ பெரிய குப்பை தொட்டி வந்து கிடச்சிது. ஸோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்டோம். சில பொருள் பார்த்திங்கன்னா குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா செக் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா காலையில் 5:30 மணிக்கு வந்து வீட்டிலேருந்து கிளம்புனது. வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு பார்த்திங்கன்னா 10 ஆயிடுச்சு டைமு. ஸோ அவ்வளோ நேரம் வரைக்கும் செம்ம பர்ச்சேசிங்கு. வீட்டுக்கு போயிட்டு உடனே தூங்கியாச்சு நாங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. உங்களை வேறு ஒரு புது வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.